அஸ்ஸலாமு அலைக்கும். தினமணி பத்திரிகையில் வெளிவந்திருக்கும் ஒரு முக்கிய செய்தி படிக்கிறேன், கேட்கிறார். இபிஎஸ் தலைமையில் அதிமுக பாஜக கூட்டணி உறுதியானது. தமிழ்நாட்டில் அதிமுக பாஜக கூட்டணி உறுதியாகியுள்ளதாக மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா கூறியுள்ளார். சென்னையில் உள்ள தனியார் ஹோட்டலில் மத்திய அமைச்சர் அமித்ஷாவை அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி சந்தித்து பேசிய நிலையில் அமித்ஷா இந்த அறிவிப்பை வெளியிட்டுள்ளார். தமிழக சட்டப்பேரவைக்கு அடுத்த ஆண்டு தேர்தல் நடைபெறவுள்ள நிலையில் அதிமுக பாஜக கூட்டணி பேச்சுவார்த்தை கடந்த சில வாரங்களாக தீவிரமாக நடைபெற்று வந்தது. முன்னதாக கடந்த மாதம் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தில்லியில் அமித்ஷாவை சந்தித்து பேசினார். தொடர்ந்து தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை உள்ளிட்டோரும் அமித்ஷாவை சந்தித்து பேசியது குறிப்பிடத்தக்கது. இந்நிலையில் மத்திய உள்துறை அமித்ஷா நேற்று ஏப்ரல் 10 இரவு சென்னை வந்த நிலையில் கிண்டியில் உள்ள தனியார் ஹோட்டலில் தங்கி இன்று காலை ஆடிட்டர் குருமூர்த்தியை சந்தித்து பேசிய நிலையில் பின்னர் தமிழ் மாநில காங்கிரஸ் தலைவர் ஜி.கே. வாசனை சந்தித்து பேசினார். தொடர்ந்து அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியுடன் அமித்ஷாவின் சந்திப்பு நடைபெற்றது. இதன் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அமித்ஷா வரும் 2026 பேரவைத் தேர்தலில் அதிமுக பாஜக கூட்டணி இணைந்து தேர்தலை சந்திக்க உள்ளதாக அறிவித்துள்ளார். மேலும் அதிமுக பொது செயலர் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் கூட்டணி உருவாகி உள்ளதாகவும் வரும் தேர்தலில் அதிமுக பாஜக இணைந்த தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றி பெறும் என்றும் கூறியுள்ளார். அமித்ஷாவின் பேட்டியின் போது எடப்பாடி பழனிசாமி தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை பாஜகவின் புதிய தலைவராக தேர்வாகும் நயினார் நாகேந்திரன் ஆகியோர் உடனிருந்தனர். செய்தியாளர்களிடம் மேலும் பேசிய அமித்ஷா தமிழகத்தில் 2026 பேரவைத் தேர்தலில் அதிமுக பாஜக இணைந்து போட்டியிடுகிறது. தேசிய அளவில் பிரதமர் மோடி தலைமையிலும் தமிழக அளவில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தலைமையிலும் கூட்டணி அமைக்கப்படுகிறது. மேலும் சில கட்சிகளுடன் இணைந்து வரும் தேர்தலை சந்திக்கவிருக்கிறது. 2026 பேரவை தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றி பெற்று ஆட்சி அமைக்கும். தேர்தலில் யாருக்கு எவ்வளவு தொகுதிகள் என்பது பற்றி பின்னர் அறிவிக்கப்படும். அதே போல தேர்தலில் வெற்றி பெற்ற பின்னரே ஆட்சி அமைப்பது பற்றி முடிவு செய்யப்படும். ஓபிஎஸ், டிடிவி தினகரன் கூட்டணியில் இணைவார்களா என்ற கேள்விக்கு பதிலளித்த அமித்ஷா அதிமுகவின் உள்கட்சி விவகாரத்தில் நாங்கள் தலையிட மாட்டோம். நீட் தேர்வு விவகாரத்தில் அதிமுகவுடன் கலந்து பேசி முடிவு எடுப்போம் என்றார். மேலும் இந்த கூட்டணி உறுதியான கூட்டணியாக அமைந்திருக்கிறது. இதில் எந்த குழப்பமும் இல்லை. அதிமுக எங்களுக்கு எந்த நிபந்தனையும் முன்வைக்கவில்லை. இரு கட்சிகளுக்கும் இடையே
குறைந்த பட்ச செயல் திட்டம் உருவாக்கப்படும். அதிமுக பாஜக கூட்டணி உருவாகியுள்ளதால் இரு கட்சிகளுமே பலனடையும். தமிழ்நாட்டையும் தமிழ் மொழியையும் நாங்கள் கௌரவமாக கருதுகிறோம். தமிழக மக்களின் உண்மையான பிரச்சனைகளை மக்களிடம் கொண்டு செல்வோம். தமிழகத்தில் மின்சாரம், டாஸ்மாக், போக்குவரத்து என பல துறைகளில் ஊழல் இருக்கிறது. இதை மறைக்கவே திமுக நீட் விவகாரத்தை கையில் எடுக்கிறது. பல்வேறு ஊழல்களுக்கு திமுக தேர்தலில் பதிலளிக்க வேண்டும். மக்களை திசை திருப்பவே இதுபோன்ற செயல்களில் திமுக ஈடுபடுகிறது என்றார். மேலும் தமிழ் மொழிக்கு மத்திய பாஜக அரசு அளித்து வரும் முக்கியத்துவம் குறித்தும் பேசினார். பாஜக தலைவர் பதவியில் இருந்து அண்ணாமலை விலகிய பின்னரே அதிமுக கூட்டணி உறுதியானதா என்ற செய்தியாளர்களின் கேள்விக்கு பதிலளித்த அமித்ஷா, இதில் எந்த உண்மையும் இல்லை. என்றும் தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை தான். அவருக்கு தேசிய அளவில் பல பொறுப்புகள் காத்திருக்கின்றன என்று பதிலளித்தார்.